வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டாக்டர் கோஜஸ். இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை பத்தி தான் பேச போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் இந்த சமூகத்தை திருத்த வந்த, இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனை திருத்த வந்த கம்யூனிட்டிக்காக ஏஜே பைரவ் கிடையாது. நம்ம பிசி டாக் நந்தா, ஏ டு டி நந்தா அவர்கள் தான். ஏ டு டி நந்தா வந்து எந்த அளவுக்கு சோசியலி அவேரா கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நார்மலா ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனல் வச்சிருக்கேன் கிளைம் பண்ணாலும் அதுல அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தூரம் ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அது அப்ரிஷியபிள் திங். பட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிசிபிக்கு போயிட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அதை வந்து ஒரு கண்டென்ட்டா போடுறாரு. அது வந்து ஒரு பெரிய அவுட்ரேஜை கிரியேட் பண்ணுது. சொல்ல போனா ஏதோ டிஎம்கே கவர்மெண்டோட சட்ட ஒழுங்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குட்டு இதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் டிஃபேம் பண்றதுக்காக பிற அரசியல் கட்சிகள் பயன்படுத்துற அளவுக்கு இது ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நியூஸ் மீடியா வரைக்கும் போச்சு. ஸோ இது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, சோசியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சிங் திங்கா இருக்கு, அங்க வந்து நம்ம பேசுற விஷயங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்றத தெளிவா காட்டுது. ஸோ இங்க நம்ம என்ன பேசுறோம், யாருக்காக பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், யாரு கூட பேசுறோம், எதை காட்டுறோம் அப்படின்றதுல நமக்கு எந்த அளவுக்கு கவனம் இருக்கணும், அது மக்களை போய் எந்த மாதிரி சேரும் அப்படின்றதுல நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். இது கூட புரிஞ்சுக்காத சில தற்போதைய வியூஸ்க்காக டெய்லி ஒரு வீடியோ போட்டு இஷ்டமயிலுக்கு என்னத்தையாச்சும் பேசிட்டு அப்புறம் நான் பேசினது தப்பு, நான் போட்ட தம்ப்நெயில் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ, நோட்டட் ப்ரோ அப்படின்னு இஷ்டத்துக்கு எதையாச்சும் வளருவானுங்க. சரி, அவனுங்கள இப்ப ரீசெண்டா ஒருத்தன் பேசினா அவனுக்கு அப்புறமா வரேன். ஸோ இந்த சூழல்ல நந்தா தொடர்ந்து அவரோட ஃபாலோவர்ஸுக்கு சோசியலி கான்சியஸா வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது அப்ரிஷியேட்டபிள். ஓகே, ஸோ இப்ப இதெல்லாம் முடிஞ்சு இந்த அரெஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ரவுடிஸை. ஸோ அதுக்கப்புறம் நந்தா போட்டிருக்க வீடியோ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அததான் அது வந்து என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பேசினாலும் ஓகே, ஒரு மேம்போக்கான அரசியல் பார்வை இருக்கு, எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு புரியுது, அதை வந்து இந்த பீப்புளுக்கு அவர் பேசுறதுல எந்த தவறான விஷயங்களும் போயிடக்கூடாதுன்ற ஒரு சமூக அக்கறை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட ஃபாலோவர்ஸ் மேல அவருக்கு அக்கறை இருக்கு, அவங்களை எஜுகேட் பண்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதுல ஒரு அவருக்கு டீப்பான அரசியல் பார்வையும், அதாவது ஒரு அனலிசிங் கெப்பாசிட்டியும் இருக்கு அப்படின்றதையும் நான் நோட் பண்றேன். இது வந்து வெறும் அவரோட பார்வைக்காக மட்டும் இல்ல, அதை பேசின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு முற்போக்கு பேசுற சேனல்லையோ இல்ல ஒரு அரசியல் பேசுற ஒரு சேனல்லையோ அதுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவு புரிதல் இருக்கும். அந்த புரிதலோட தான் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இந்த கண்டென்ட் போய் சேர்றது வேற. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல, ஒரு டெக் பேஸ்ட் சேனல்ல வேற வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இதை கன்சியூம் பண்ணி இந்த கண்டென்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ண வைக்கிறதுன்றது வேற. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ரியல் கம்யூனிட்டி கார்விங். ஏன்னா இவங்கெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. இது மூலமா அவங்க அரசியல் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இவங்க வெறும் ரவுடிங்க இல்ல இவங்க வெறும் குற்றவாளிகள் இல்ல, இவங்களோட வாழ்வியல் இப்படி இருக்கு, இந்த சூழல் வந்து அவங்களுக்கு தள்ளுது, இதனால இவங்க மதுக்கு அடிமையாறாங்க, போதைக்கு அடிமையாறாங்க, இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபடுறாங்க, இங்க இருக்க கம்யூனல் டிஃபரன்ஸ், பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் அந்த பீப்புளை தான் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் அஃபெக்ட் பண்றது இந்த அடித்தட்டு மக்களை தான். ஸோ அவங்க அதனால மைக்ரேட் ஆக வேண்டியது இருக்கு. அது அவங்களோட கல்வியையும் பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் பாதிக்குது. அதனால அவங்க பிற தொழில்களுக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு இந்த கிரவுண்ட் லெவல் ப்ராப்ளம ஒரு மனுஷன் எம்பத்தியோட அட்ரஸ் பண்றாரு. இந்த எம்பத்தி கவர்மெண்ட் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் இருந்துச்சுன்னா இங்க குற்றங்கள் நடக்கிறது ஆக்சுவலா கம்மியாகும். ஸோ அதுக்கான பாலிசியும் கன்சர்னும் வேணும். அவங்களோட எஜுகேஷன் இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க ரிசர்வேஷன் அந்த மாதிரி பல பாலிசிகள் இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டும் ஒழுங்கா பண்ணாங்கன்னா குற்றங்கள் தானா குறையும். அதை செம்மையா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்காக அப்ரிசியேஷன். அண்ட் இன்னையில இருந்து நீங்க வெறும் பிசி டாக்டர் இல்ல, சோசியல் டாக் அப்படின்னு நான் வந்து கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் இது கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்க இந்த புரிதலே இல்லாதவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறன் வந்து அவர்கிட்ட இருக்கு. கிரவுண்ட் லெவல் இஷ்யூஸ் பேசிய சோஷியல் டாக்டர் அப்படின்றத சோசியல் டாக்டர்னு சொல்லலாம் அப்படின்ற. சரி, இது ஒரு விஷயம். இப்ப ரீசெண்டா இன்னொரு தற்கொலை இஷ்டத்துக்கு பேசுறது ஸ்டேஜ்ல ஸ்டாண்டப் காப்புன்னா என்னன்னாலும் சொல்றதா, ஜோக்குன்னா என்னத்தனாலும் வளர்றது, அதுக்கப்புறம் நான் ஜோக்கா தான் சொன்னேன் ப்ரோ அப்படின்னு பண்ணா நியாயம் பண்டாங்க. இந்த வீடியோல வந்து ஏ டு டி நந்தா வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இந்த வீடியோவை பார்த்துட்டு சென்னையை ஒரு சிலர் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்க,
அதுக்கு நான் தான் பொறுப்பு, அது என்னோட தப்பு, அதுக்கு நான் தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்ன்றது அவர் ஓனர்ஷிப் எடுத்தாரு. அவர் கன்வே பண்ணது வேற, கன்வே ஆனது வேற. இது என்னோட தப்புன்னு அவர் எடுக்கிறாருல. நீ உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு நீ எதுவும் எடுத்துக்காம அந்த ஸ்டோரி போட்டிருந்த, அந்த ஸ்டோரியில இஷ்டத்துக்கு வளர்ந்து இருக்க, என்னோட இன்டென்ஷன் அது இல்லை, இங்க என்னை சங்கியா போர்ட்ரே பண்றாங்க அப்படி இப்படின்ட்டு சங்கித்தனமா பேசினா சங்கின்னு தான் சொல்லணும். நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் யார் யூஸ் பண்றது? பாப்பானுங்க சில அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் பெரியாரோட இந்த சாதி மறுப்பு போராட்டங்களையும் பெண்ணிய போராட்டங்களையும் அவரோட கொள்கைகளையும் டைல்யூட் பண்றதுக்காக எடுத்து வைக்கிற சங்கி ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டேஜ் ஏறி ஸ்டாண்டர்ட் காமெடின்ற பேர்ல பண்ணியிருக்கேன். அப்புறம் உன்னை சங்கின்னு சொல்லாம என்னடா சொல்லுவாங்க? அப்புறம் சங்கின்னு சொல்றாங்கன்ற சங்கிதான்டா நீ, பச்சை சங்கிதானே நீ. சரி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் இல்லாம இதுக்கு மேலே நிறைய ஹோமோபோபிக்கான டிரான்ஸ்போபிக்கான ஜோக்கெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா போட்ட மண்டையில இந்த தெளிவை காமிச்சிட்டு வந்துட்டு நான் சங்கி இல்லை ப்ரோ, ஏன்னா பச்சை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன என்ன சொல்றது? ஓகே, இந்த விஷயத்துல பொதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்ப மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சங்கிங்களோட நோக்கம் என்னன்னா இது உண்மையா பொய்யாங்க ஆராயிறது கிடையாது. இந்த சங்கிங்களோட அடிப்படையான நோக்கம் பெரியாரோட கொள்கைகளை டைல்யூட் பண்ணணும்ன்றதுதான். அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைப்பாங்க. இப்போ உனக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு? பெரியாரை பத்தி ஒருத்தர் பேசவும் இந்த ஜோக்க சொல்லணும்னா உன்னோட உள்நோக்கம் என்னடா? சங்கி புயலே, சங்கி பண்டாங் அப்படிதானே சொல்ல முடியும். சங்கி டான்ஸ்ன்னு சொல்லலாமா? சங் டான்ஸ் கரெக்டா இருக்கும்ல? அப்படிதான் வைக்கணும். இந்த மாதிரி பேசிட்டு நான் அப்படிலாம் பண்ணல, என்னோட நோக்கம் அது இல்லைன்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்னு எனக்கு புரியல. ஸோ இங்கேருந்து நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மணியம்மை பெரியாரை பார்க்கும்போது மணியம்மைக்கு 25 வயசு. 25 வயசுல மணியம்மையோட அப்பா இறந்துடுறாரு. மணியம்மையோட அப்பாவும் ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்தவங்க. மணியம்மை சாதாரண பெண் கிடையாது. அவங்களுக்கு இங்க இருந்து அரசியல் பார்வை நல்ல, அதாவது ஒரு பெண்ணா அவங்க எப்படி ஒடுக்கப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இங்க இருக்க இந்த சமூகத்தை வாழ்ந்துட்டு இருக்க ஒடுக்கப்படுற பெண்ணா வாழ விரும்பல, திருமணத்தின் மீது நாட்டம் இல்லை, ஒரு பெண்ணியவாதியாதான் வெளியே வராங்க. பெரியாரின் கொள்கைகளாலும் பெரியார் தத்துவங்களாலும் திராவிட தத்துவங்களாலும் ஈர்க்கப்பட்டு திராவிடத்துல ஒரு தொண்டரா சேர்றாங்க. அப்படி சேர்ந்து 7 வருஷம் பெரியார் கூட பயணிக்கிறாங்க. பெரியார் ஒரு நம்பத்தகுந்த ஒரு தொண்டரா மாறுறாங்க. அப்ப ஒரு பெரியார் 70 வயசு ஆகுது. இனிமே நான் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு அவருக்கே தெரியல. அதனால ஒரு வாரிசு வேணும்ட்டு மணியம்மைய வாரிசு அறிவிக்கிறாரு. அறிவிச்சது மட்டும் இல்லாம அவரோட சொத்துக்களும் அவங்க கிட்ட போகும்போது இவங்கதான் இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பத்தகுந்த ஒரு ஆளா இருக்கிறதுனால அன்னைக்கு இருந்த லா படி ஒரு பெண்ணை அடாப்டும் பண்ண முடியாது, ஒரு பெண்ணால இன்னொருத்தரையும் அடாப்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்த லாவுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றதுன்னு வாய்ப்பு இல்லாதப்ப இது 32 வயது அடல்ட் விமனான மணியம்மை, அவங்க எடுத்த டிசிஷன் தான் பெரியார கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்க முன் சொன்ன டிசிஷன்ஸ் அது மூலமா பெரியார கல்யாணம் பண்ணி இது ஒரு அக்ரிமெண்டா தான் இந்த கல்யாணம் நடக்குது. அதன் மூலமா இவங்களோட சொத்துக்கள் அவங்களுக்கு போய் சேருது. இதனால கழகம் பெரியுது. அதுல எல்லாம் பெரிய அரசியல் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை போகுது. பட் அதுக்கடுத்து மணியம்மை என்ன அப்படின்னாங்க, இங்க இன்னொரு ஒரு முக்கியமான கன்சர்ன். ஏன் நான் இதை பேசுறேன்னா, மணியம்மையோட டிசிஷன் ஏன் இதை சொல்றேன்னா, இங்க எல்லாரும் இதை பெரியாரோட முடிவாகவும் பெரியாரால மணியம்மை வந்ததாகவும் இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, மணியம்மை ஒரு தனித்திறன் மிக்க தலைவர். அவங்கதான் பெரியாரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிடத்துல தொண்டரா சேர்றாங்க. அதுக்கப்புறம் வராங்க, பணி பண்றாங்க, கத்துக்கிறாங்க இன்னும் அரசியல. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழல், அதாவது 32 வயசுல ஒரு முக்கியமான டிசிஷனை தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அவங்களோட இந்த தைரியமும் இந்த அரசியல் பார்வையும் தான் பெரியாரோட அவங்களோட வாரிசா, அரசியல் வாரிசா மணியம்மையை அறிவிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பெரியார் மறைவுக்கு பின்னாடி 1974 ராம்லீலாவுக்கு அகைன்ஸ்டா ராவண லீலா நடத்துறாங்க. அதாவது தன்னை விட 20-30 வயசு மூத்த திராவிட தொண்டர்கள்லாம் கழகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இவங்களை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. என்ன காரணத்துக்காக? பெரியாரின் மனைவின்றதுக்காக ஏத்துக்கிட்டாங்களா? சுயமரியாதைக்கு போராடின கூட்டம் அது. சுயமரியாதைய மக்களுக்கு சொல்லி கொடுத்த கூட்டம் அது. அது அப்படி நடந்துக்காது அந்த கூட்டம். அந்த கூட்டம் இவங்களோட திறமை, இவங்களோட ஆளுமை, இவங்களோட சிந்தனைக்காக தான் இவங்களோட தலைவரா இருக்கு. இந்த அம்மா மாதிரியா
இப்போ ஒரு அம்மா பீச்ல அந்த அம்மா அப்படி கிடையாதுப்பா. அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அதுக்காக அதிகார ஆசையிலையும் அதாவது பதவி ஆசையில போயிட்டு காலில் விழுந்து அம்மானுக்கு பிள்ளையாகும். அவங்களோட அறிவுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க உண்மையான ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு கூப்பிட்டாரு. அப்படிப்பட்ட மணியம்மையோட வரலாறு போய் படிங்க. வீரமணி எழுதியிருக்காரு மணியம்மையின் சிந்தனை முத்துக்கள்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை போய் படிங்க. மணியம்மை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மணியம்மை ஒரு தலைவரா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பெரியாரால அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நபர் கிடையாது. மணியம்மை ஒரு தனித்தலைவர். அவங்கள பத்தி நீங்க படிங்க, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இந்த மித்த சொல்றான்ல, அவனை போட்டு எல்லா இடத்துலயும் அடிங்க. அவன் எல்லாம் சங்கிங்க தான். அவங்கள போட்டு அடிக்கிறது எந்த வித தப்பும் இல்லை. ஸோ இதான் சொல்ல வந்தேன். ரீசெண்டா ஆம்சாங்கோட கொலை நடந்தப்ப இங்க இருக்க எல்லாரும் முற்போக்குவாதிகள் அதை பத்தி பேச தயங்கினாங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க இருக்க தலித் அரசியலை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்படி முற்போக்கும் அரசியலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கும்போது நந்தா ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவங்க வாழ்வியல் சூழல்ல இதை தள்ளுது அப்படின்னு எடுத்துட்டு வந்து பேசுறாருல்ல, அந்த பார்வைக்கு நந்தாவை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதை நான் அப்ரிசியேட் பண்றேன். அண்ட் மணியம்மையை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்ன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். மணியம்மை ஒரு தனி தலைவரா பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். பெரியார நீங்க மதிக்கிறீங்க, மணியம்மைக்கு மதிக்கிறீங்கன்னா மணியம்மையோட தனி அடையாளத்தை பத்தி பேசுங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.